வணக்கம். நமது டிவியின் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள். நான் உங்கள் கேஷிகா வரதராஜா. முதலில் தலைப்புச் செய்திகள். கனடாவின் அமைச்சரவையில் இலங்கை தமிழர் பகுதியில் ஐக்கிய மக்கள் சக்தி ஆதரவாளர் வீட்டின் மீது தாக்குதல். அவசர தேவையை வலியுறுத்தியுள்ள இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர். மகியங்கனை அருகே மற்றுமொரு பஸ் விபத்து. 24 மணி நேரத்தில் வெளியேற பாகிஸ்தான் தூதரக அதிகாரிக்கு இந்தியா திடீர்கெடு. தொடர்பான உள்நாட்டு செய்திகள். கனடாவின் புதிய அமைச்சரவையின் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சராக இலங்கை தமிழரான கரி ஆனந்தசங்கரி இன்று பதவி பிரமாணம் செய்து கொண்டுள்ளார். கனடாவின் புதிய அமைச்சரவையின் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சராக இலங்கை தமிழரான ஹரி ஆனந்தசங்கரி இன்று பதவி பிரமாணம் செய்து கொண்டுள்ளார். அண்மையில் கனடாவில் இடம்பெற்ற பொது தேர்தலில் மார்க் கார்னி தலைமையிலான லிபரல் கட்சி வெற்றி பெற்ற நிலையில் பிரதமர் மார்க் கார்னி தலைமையிலான புதிய அமைச்சரவை நியமனங்கள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இதன்படி பிரதமர் 28 அமைச்சர்களையும் 10 பாராளுமன்ற செயலாளர்களையும் நியமித்துள்ளார். இலங்கை தமிழரான ஹரி ஆனந்தசங்கரி 2015 அக்டோபர் 19 அன்று நடைபெற்ற கனேடிய பொது தேர்தலில் லிபரல் கட்சியின் சார்பில் இசுகார்ரோ ரூச் பார்க் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்று முதன்முறையாக பாராளுமன்றம் சென்றார். பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சராக நியமிக்கப்படுவதற்கு முன்னர் அவர் கனடிய முடியரசு பழங்குடிகள் உறவுகள் அமைச்சரின் பாராளுமன்ற செயலாளராகவும் அண்மையில் 2025 மார்ச் 14 முதல் நீதி அமைச்சராகவும் கனடிய சட்டமா அதிபராகவும் பணியாற்றியுள்ளார். கனடாவில் தமிழ் இளைஞர்கள் மத்தியில் ஏற்படும் வன்முறைகளை குறைக்கும் நோக்கில் கனடாவில் இளைஞர்கள் சேவை நிலையம் ஒன்றை அவர் ஆரம்பித்துள்ளதாக அறிவிக்கப்படுகின்றது. மேலும் கனேடிய தமிழ் காங்கிரஸ் அமைப்பின் செயற்பாடுகளிலும் அவர் பங்களிப்பு செய்துள்ளார். கனடாவின் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சராக சத்திய பிரமாணம் செய்து கொண்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த ஹரி ஆனந்தசங்கரி, கனடாவின் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சராக நியமிக்கப்பட்டதை நான் பெருமையுடன் பணிவுடனும் ஏற்றுக்கொள்கிறேன். இதற்கு முன்னர் இந்த பொறுப்பில் இருந்த மார்க்கோ மெண்டிசினோ ஆற்றிய சிறந்த பணியை அடித்தளமாக கொண்டு மேலும் கட்டியெழுப்ப ஆர்வமாக உள்ள அதேவேளை எமது சமூகங்களை பாதுகாப்பாக வைத்திருப்பதற்கும் வெறுப்புணர்வு குற்றங்களுக்கு எதிராக போராடுவதற்கும் கனேடியர்களை நாளாந்தம் பாதுகாக்கும் பாதுகாப்பு அமைப்புகளை பலப்படுத்தவும் நான் உறுதி பூண்டுள்ளேன் என்றார். கிளிநொச்சி அம்பாள்குளம் கிராமத்தில் உள்ள ஐக்கிய மக்கள் சக்தி ஆதரவாளர் வீட்டின் மீது நேற்றிரவு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கிளிநொச்சி அம்பாள்குளம் கிராமத்தில் உள்ள ஐக்கிய மக்கள் சக்தி ஆதரவாளர் வீட்டின் மீது நேற்றிரவு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது. இறுதியாக நடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் போது குறித்த வட்டாரத்தில் ஐக்கிய மக்கள் சக்தி வேட்பாளர் வெற்றி பெற்றார். இந்த நிலையில் குறித்த வேட்பாளருக்கு ஆதரவாக தீவிர பிரச்சார நடவடிக்கைகள் ஈடுபட்ட ஆதரவாளர் ஒருவரின் வீட்டின் மீது நேற்று நள்ளிரவு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது. இது தொடர்பாக குறித்த வீட்டின் உரிமையாளர் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்திருக்கிறார். சம்பவம் தொடர்பில் கிளிநொச்சி போலீஸ் உரிய இடத்திற்கு விரைந்து சென்று விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். புதுப்பிக்கப்பட்ட நிலைத்தன்மை திட்ட வரைபடத்தை இலங்கையின் மத்திய வங்கி வெளியிட்டுள்ளது. புதுப்பிக்கப்பட்ட நிலைத்தன்மை திட்ட வரைபடத்தை இலங்கையின் மத்திய வங்கி வெளியிட்டுள்ளது. இந்த நிலையில் நாட்டின் காலநிலை உறுதிமொழிகளை அடைய பசுமை முதலீடுகளை அதிகரிக்க வேண்டிய அவசர தேவையை மத்திய வங்கியின் ஆளுநர் வலியுறுத்தியுள்ளார். பாரிஸ் ஒப்பந்தத்தின் கீழ் தேசிய அளவில் நிர்ணயிக்கப்பட்ட விடயங்களை நிறைவேற்ற 2030ஆம் ஆண்டுக்குள் இலங்கைக்கு 10.85 பில்லியன் டாலர்கள் தேவை என ஆளுநர் நந்தலால் வீரசிங்க கூறியுள்ளார். தீவிர வானிலை நிகழ்வுகள் இனி அரிதான நிகழ்வுகள் அல்ல, அவை விதிமுறையாகிவிட்டன. எனவே நிதி என்பது ஒரு தேர்வல்ல, அது ஒரு உலகளாவிய தேவையாகும். அத்துடன் அது இலங்கைக்கும் அவசியமானதென ஆளுநர் குறிப்பிட்டுள்ளார். காலநிலையால் இலங்கை மிகவும் பாதிக்கப்படக்கூடிய நாடாக மாறியுள்ளது. தற்போது வரைக்கும் இந்த இழப்புகள் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் சுமார் 0.4% அல்லது 300 மில்லியன் டாலர்கள் என மதிப்பிடப்பட்டுள்ளன. இந்த இழப்புகள் 2050ஆம் ஆண்டுக்குள் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 1.2% அதாவது 3 மடங்காக உயரக்கூடும் என ஆளுநர் மதிப்பிட்டுள்ளார்.
அம்பாறை மகியங்கனை வீதியில் சொகுசு பஸ் ஒன்று வீதியை விட்டு விலகி விபத்துக்குள்ளாகியுள்ளது. அம்பாறை மகியங்கனை வீதியில் மகியங்கனையின் பேவத்த பகுதியில் சொகுசு பஸ் ஒன்று வீதியை விட்டு விலகி விபத்துக்குள்ளானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று அதிகாலை 2:30 மணியளவில் இந்த விபத்து நிகழ்ந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த விபத்தால் பஸ்ஸில் பயணித்த எவருக்கும் காயங்கள் ஏதும் ஏற்படவில்லை என போலீசார் தெரிவித்தனர். நேற்று இடம்பெற்ற வீதி விபத்துகளில் 4 பேர் உயிரிழந்துள்ளனர். இலங்கையின் பல்வேறு பகுதிகளில் நேற்று இடம்பெற்ற வெவ்வேறு வீதி விபத்துகளில் 4 பேர் உயிரிழந்துள்ளதாக போலீஸ் தகவல்கள் தெரிவிக்கின்றன. மாத்தறையில் பிரவுன்ஸ் ஹில் பகுதியில் அருகில் மாத்தறை தங்கல்லே கடற்கரை வீதியில் நேற்று இரவு ஒரு பயங்கர விபத்தொன்று ஏற்பட்டது. ஒரு பஸ்ஸை முந்திச் செல்ல முயன்ற மோட்டார் சைக்கிள் சறுக்கி பஸ்ஸில் மோதியதில் அதில் பயணித்தவரும் பின்னால் பயணித்தவரும் உயிரிழந்தனர். உயிரிழந்தவர்கள் மாத்தறையைச் சேர்ந்த 30 வயது ஆண் மற்றும் வீரவிலையைச் சேர்ந்த 23 வயது பெண் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பில் பஸ் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளார். இதனிடையே குச்சவெளியில் அதிகாலையில் திருகோணமலை புல்மோட்டை வீதியில் 19வது மைல் அருகே பாதசாரி ஒருவர் டாக்ஸியில் மோதி உயிரிழந்தார். நிலாவெளியைச் சேர்ந்த 52 வயதுடைய இவர் நிலாவெளி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்தார். இந்த சம்பவம் தொடர்பாக டாக்ஸி சாரதி கைது செய்யப்பட்டுள்ளார். அத்துடன் ஸ்ரீ பண்ணானந்த சந்தியில் போதியா சந்தி நோக்கி சென்ற லோரி விபத்துக்குள்ளானதில் கொழும்பு 15 சேர்ந்த 52 வயது சைக்கிள் சாரதியொருவர் உயிரிழந்தார். கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இவர் உயிரிழந்துள்ள நிலையில் போலீசார் மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். கல்கிசை துப்பாக்கி சூட்டு சம்பவம் தொடர்பில் 2 கைது செய்துள்ளனர். கல்கிசை கடற்கரை வீதியில் இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டு சம்பவத்தில் 19 வயது இளைஞர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் 2 கைது செய்யப்பட்டுள்ளதாக குற்ற புலனாய்வு பிரிவு தெரிவித்துள்ளது. கைது செய்யப்பட்டவர்கள் வெளிநாட்டில் தலைமறைவாயிருக்கும் முக்கிய போதைப்பொருள் கடத்தல்காரரான பெடேவிட்ட அசங்கவின் போதைப்பொருள் கடத்தலை நடத்தி வரும் சாண்டோவின் 2 சகாக்கள் என போலீசார் தெரிவித்துள்ளனர். களுத்துறை தெற்கு கடற்கரையில் 6 டொல்பின்கள் கரையொதுங்கியுள்ளன. களுத்துறை தெற்கு கடற்கரையில் 6 டொல்பின்கள் கரையொதுங்கியுள்ளன. கரையொதுங்கியுள்ள 6 டொல்பின்களும் ஏதேனும் விபத்துக்குள்ளாகியுள்ளமை அவதானிக்கப்பட்டுள்ளதாக வனவிலங்கு திணைக்களத்தின் கால்நடை வைத்திய பிரிவு தெரிவித்துள்ளது. இதற்கிடையில் களுத்துறை கடற்கரை இந்த நாட்களில் கொந்தளிப்பாக காணப்படுவதாக உயிர்காப்பு அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். தோப்பூர் அப்ரார் நகர் கிராமத்துக்குள் இன்று அதிகாலை உட்புகுந்த காட்டு யானைகள் சேதங்களை விளைவித்துள்ளதாக பிரதேச மக்கள் கவலை தெரிவித்துள்ளனர். தோப்பூர் அப்ரார் நகர் கிராமத்துக்குள் இன்று அதிகாலை உட்புகுந்த காட்டு யானைகள் சேதங்களை விளைவித்துள்ளதாக பிரதேச மக்கள் கவலை வெளியிடுகின்றனர். இதன்போது சுமார் 6க்கும் மேற்பட்ட வீடுகளில் காணப்பட்ட தென்னை, வாழை உள்ளிட்ட பயிர்களை காட்டு யானைகள் சேதப்படுத்தியுள்ளது. மேலும் வீட்டு சுற்றுவேலி தூண்களையும் உடைத்து சேதப்படுத்தியுள்ளது. காட்டு யானைகளின் அட்டகாசத்தால் தமது பயிர்கள் சேதமாகியுள்ளதோடு வீடுகளில் இருப்பதும் அச்சமாக உள்ளதாகவும் தோப்பூர் அப்ரார் நகர் கிராம மக்கள் கவலை வெளியிடுகின்றனர். எனவே இந்த விடயத்தில் உரிய தரப்பினர் நடவடிக்கை மேற்கொண்டு யானை பாதுகாப்பு வேலி அமைத்து தருவதோடு பாதிக்கப்பட்டவர்களுக்கு நஷ்ட ஈட்டினை பெற்றுத்தர வேண்டும் என தோப்பூர் அப்ரார் நகர் கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தெமட்டகொடை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மகவில பட்டுமக பகுதியில் நேற்று மாலை தடிகளால் தாக்கப்பட்டு ஒருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. தெமட்டகொட போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மகவில பட்டுமக பகுதியில் நேற்று மாலை தடிகளால் தாக்கப்பட்டொருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. தெமட்டகொட போலீஸ் நிலையத்திற்கு ஒருவர் தாக்கப்பட்டு காயமடைந்து தரையில் விழுந்து கிடப்பதாக தகவல் கிடைத்தது. இதனை அடுத்து இரவு நேர ரோந்து போலீஸ் அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு விரைந்து காயமடைந்த நபரை சிகிச்சைக்காக கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதித்தனர். எனினும் அவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போது உயிரிழந்தார். கொலை செய்யப்பட்டவர் மேம்பாலத்திற்கு அருகில் தங்கியிருந்த நிரந்தர வசிப்பிடமில்லாத நபர் என போலீசார் தெரிவித்தனர். விசாரணைகளில் ஒரு குழுவினர் இவரை தடிகளால் தாக்கியதாக தெரிய வந்துள்ளது. மரணித்தவரின் உடல் கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது. சந்தேக நபர்களை கைது செய்ய போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். தொடர்பான சர்வதேச செய்திகள்.
இந்தியாவின் புதுடில்லியில் அமைந்துள்ள பாகிஸ்தான் உயர்ஸ்தானிகரகத்தில் பணியாற்றும் பாகிஸ்தான் அதிகாரி ஒருவருக்கு 24 மணி நேரத்திற்குள் இந்தியாவை விட்டு வெளியேறுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் புதுடில்லியில் அமைந்துள்ள பாகிஸ்தான் உயர்ஸ்தானிகரகத்தில் பணியாற்றும் பாகிஸ்தான் அதிகாரி ஒருவருக்கு 24 மணி நேரத்திற்குள் இந்தியாவை விட்டு வெளியேறுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ள இந்திய வெளியுறவு அமைச்சு, அந்த அதிகாரி இந்தியாவில் தனது அதிகாரப்பூர்வ அந்தஸ்துக்கு பொருத்தமற்ற செயல்களில் ஈடுபட்டதாகவும் அதனால் இந்திய அரசாங்கம் அவரை சட்டவிரோத நபராக பிரகடனப்படுத்தியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. மேலும் இன்று இது தொடர்பாக பாகிஸ்தான் உயர்ஸ்தானிகரகத்தின் பொறுப்பு அலுவலகத்திற்கு உத்தரவொன்று விடுக்கப்பட்டுள்ளதாக இந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தொடர்பான விளையாட்டு செய்திகள். மட்டக்களப்பு விழாவட்டவான் ராயா விளையாட்டுக் கழகம் நடத்திய உதைப்பந்தாட்ட சுற்றுப் போட்டியில் முனைக்காடு ராமகிருஷ்ணா விளையாட்டுக் கழகம் மகுடம் சூடியுள்ளது. மட்டக்களப்பு விழாவட்டவான் ராயா விளையாட்டுக் கழகம் தனது 55வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு விழாவூர் யுத்தம் என்னும் தோணிப்பொருளில் நடத்திய அணிக்கு 11 பேர் கொண்ட உதைப்பந்தாட்ட சுற்றுப் போட்டியில் முனைக்காடு ராமகிருஷ்ணா விளையாட்டுக் கழகம் மகுடம் சூடியுள்ளது. கடந்த 12ஆம் மற்றும் 13ஆம் திகதிகளில் விழாவட்டவான் ராயா விளையாட்டு மைதானத்தில் பகல் இரவு போட்டியாக நடைபெற்ற குறித்த சுற்றுப் போட்டியில் 25 அணிகள் களம் கண்டிருந்தது. இதில் முனைக்காடு ராமகிருஷ்ணா அணியும் காஞ்சிரங்குடா நாகோலி அணியும் இறுதிப் போட்டியில் பல பரீட்சை நடத்தியிருந்த நிலையில் 1.00 என்ற கோல் கணக்கால் முனைக்காடு ராமகிருஷ்ணா வெற்றி பெற்று ராஜாவின் மரகத விழா கிண்ணத்தை கைப்பற்றியுள்ளது. சுற்றுப் போட்டியில் 2ஆம் இடத்தினை காஞ்சிரங்குடா நாகோலி அணியும், 3ஆம் இடத்தினை முதலைக்குடா விநாயகர் அணியும், 4வது இடத்தினை கரவட்டி ஆதவன் அணியும், சிறந்த நன்னடத்தை அணியாக பன்சேனை உதயோலி அணியும் பெற்றுக்கொண்டது. குறித்த போட்டியில் ராஜாவின் மரகத விழா நாயகனாக காஞ்சிரங்குடா நாகோலி அணியின் பந்து காப்பாளர் தெரிவு செய்யப்பட்டார். அத்தோடு சிறந்த பந்து காப்பாளராக முனைக்காடு ராமகிருஷ்ணா அணியின் பந்து காப்பாளர் தனுஜனும், சிறந்த பின்கள வீரராக முதலைக்குடா விநாயகர் அணியின் வீரர் விதுசனனும், அதிக கோல்களை உட்செலுத்திய வீரராக கரையாக்கான் தீவு காந்தி அணி வீரர் டிலெக்ஷனும் தெரிவு செய்யப்பட்டிருந்தனர். சுற்றுப் போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு வெற்றி கிண்ணம் மற்றும் பணப்பரிசு வழங்கப்பட்டது. ராயா விளையாட்டுக் கழக தலைவர் அபிலாஸ் தலைமையில் நடைபெற்ற இந்த சுற்றுப் போட்டியின் இறுதி நிகழ்வில் மண்முனை மேற்கு பிரதேச சபையின் முன்னாள் தவிசாளர் சண்முகராஜா, படுவான்கரை உதைப்பந்தாட்ட சங்கத்தின் பொருளாளர் மணிவண்ணன், விழாவட்டுவான் விநாயக வித்தியாலய அதிபர், விழாவட்டுவான் ஆலய நிர்வாக சபையின் பிரதிநிதிகள், பொது அமைப்பினர் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. தமது அணி வீரர்கள் எதிர்வரும் 26ஆம் திகதிக்குள் நாடு திரும்ப வேண்டும் என தென்னாப்பிரிக்க கிரிக்கெட் சபை கூறியுள்ளது. தமது அணி வீரர்கள் எதிர்வரும் 26ஆம் திகதிக்குள் நாடு திரும்ப வேண்டும் என தென்னாப்பிரிக்க கிரிக்கெட் சபை கூறியுள்ளது. இந்த ஆண்டு இந்தியன் பிரீமியர் லீக் போட்டிகளில் பங்கேற்பதற்காக தென்னாப்பிரிக்காவிலிருந்து மொத்தமாக 20 வீரர்கள் பங்கேற்றனர். எனினும் அவர்களில் 8 பேர் எதிர்வரும் ஜூன் மாதம் 11 முதல் லோர்ட்ஸில் ஆரம்பமாக இருக்கும் உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டிக்கான அணியில் இடம்பெற்றுள்ளனர். இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபையுடனான ஆரம்ப ஒப்பந்தம் இந்தியன் பிரீமியர் லீக் இறுதிப் போட்டி 25ஆம் திகதி நடைபெறும் என குறிப்பிடப்பட்டிருந்தது. எவ்வாறாயினும் எதிர்வரும் 30ஆம் திகதி லண்டனுக்கு புறப்பட வேண்டியுள்ளமையினால் தமது வீரர்கள் 26ஆம் திகதிக்கு முன்னர் நாடு திரும்ப வேண்டும் என தென்னாப்பிரிக்க கிரிக்கெட் சபை தெரிவித்துள்ளது. இத்துடன் நமது டிவியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை பார்வையிடுவதற்கு நமது LK.com என்ற இணையதளத்திற்குள் பிரவேசியுங்கள். அத்துடன் நமது டிவியின் யூடியூப் தளத்தினை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வணக்கம்.